துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நில்லுங்க நில்லுங்க, நான் சொல்றேன் இல்ல நில்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க நிலா. இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? நான் தான் பணம் எடுக்கல இல்ல, அப்புறமும் எதுக்காக சும்மா என்ன நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். இப்படி பதில் சொல்லாமலாம் நீங்க தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும், என்ன உனக்கு பிரச்சனை சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எதுக்காக பல்லவனுடைய அப்பா உங்களை இப்படி வெறுக்கிறாரு, அதுக்கான காரணம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கேள்வியை நீ போயிட்டு அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே. அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் எனக்கு பதில் சொல்லல, அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்கன்றாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க பல்லவனுடைய அம்மா. உடனே அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிலா இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அது அவருக்கு பிடிக்காம தான் இப்படி பண்ணாராம், அதனாலதான் உங்ககிட்ட வெறுப்பா இருந்தாரான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, பின்ன என்னுடைய புள்ளிய விட்டுட்டு போனா பின்ன கோவப்படாம என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னது பல்லவன் அவருக்கும் புள்ள தானேன்றாங்க. என்னமா பேசிட்டு இருக்க? பல்லவன் எனக்கு மட்டும்தான் பிள்ளை, அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க? இங்க பாருமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதனால நான் இங்க இருந்து போறேன். உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீ போயிட்டு அங்க கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனதோ. இப்ப நம்ம நிலா நேரா நடேசன் கிட்ட வராங்க. நடேசன் கிட்ட அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க பாருமா, என்ன ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நீ இங்கேயே பேசு, இல்ல அங்கிள் வாங்கன்னு சொல்லிட்டு நிலா கூட்டிட்டு போறாங்க. உடனே அந்த இடத்துல சேரன் கேக்குறாங்க, ஏதாவது விஷயமாமா? எனக்கு பயமா இருக்கு அண்ணே. பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு, நான் போயிட்டு அங்கிள் கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிலா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க பாருமா, நீ ஒரு விஷயத்தை தவிர மீதி எது கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்றேன், அந்த ஒரு விஷயத்த என்னால பதில் சொல்ல முடியாதுன்றாங்க. நான் என்ன கேட்க போறேன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பல்லவனுடைய அம்மாவை பத்தி நான் கேட்க கூடாது அப்படித்தானேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அதை பத்தி கேட்டா எனக்கு அதுக்கு பதில் தெரியாதுன்றாங்க. ஆனா நான் அதை பத்தி தான் கேட்க போறேன், அப்படியா நான் கிளம்புறேன்றாங்க. ஏன்கள் இப்படி பண்றீங்க? எனக்கு தலையை வெடிச்சு போற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்ற உண்மையை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ப்ளீஸ் எனக்காகன்னு சொன்னதும் உடனே அங்க ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க. நடேசன் நான் நிறைய வெளி மாநிலத்துக்கு தாமா போவேன், அங்க நம்ம ஊருக்கு சேர்த்த சாப்பாடா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இருப்பேன். அதே மாதிரிதான் பல்லவனுடைய அம்மாவும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட போனேன். திடீர்னு பார்த்தா அவருடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, அதனால நான் கூட்டிட்டு வந்தவதான். திடீர்னு வேற ஒருத்தங்க கூட பல்லவனுடைய அம்மா ஓடி போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. பல்லவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனா பல்லவன்ற பேரை நான் தான் வச்சேன்னு சொல்லிட்டு பல்லவனை பத்தின எல்லா விஷயமும் சொல்றாங்க. இது நம்ம நிலா மட்டும் இல்ல, சேரனும் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.